ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அவங்களோட கரன்சி தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்தியன் ருப்பீஸ் அங்கே யூஸ் ஆகாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்தியன் ருப்பீஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த கண்ட்ரியோட கரன்சிக்கு மாற்றிட்டு நம்ம அங்கே போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் மாற்றி எடுத்துகிட்டு போன கரன்சி தான் இது. சரிங்களா? இது வந்து நான் ரீசெண்டாக மஸ்கட்டில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஓகே, ஸோ அவங்க என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்கன்னா OMR, ஓமான் ரியால், OMR யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போனது. அங்கே கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, செலவு பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணணும், இதை இப்போ போய் நம்ம கரன்சிக்கு மாற்றிக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் கிளம்பிகிட்டு இருந்தேன். இது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, இங்கே ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணி தருவாங்க நம்ம வேறு கண்ட்ரி போகிறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கரன்சி கொடுத்துட்டோம்னா அவங்க ஈக்குவல் மணி நமக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு வே. அப்படி இல்லைன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த ஏர்போர்ட்டில் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அங்கே நம்மளோட கரன்சி கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து 20 OMR, 20 ரியால்ஸ். இது இருக்கிறதுலே அவங்களோட மணியில் ஹையஸ்ட் டினாமினேஷன் இதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம எப்படி ருப்பீஸ் பைசா யூஸ் பண்ணுறோம்ல, பைசே சொல்கிறோம்ல, அந்த பைசாவுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. BAISA, பைசா. ஸோ என்கிட்ட கொஞ்சம் பைசாவும் இருக்குது. இது வந்து OMR, கொஞ்சம் ரியால்ஸ். இது வந்து என்கிட்ட கொஞ்சம் பைசாவும் இருந்தது, 100. இது வந்து 100 பைசா. சரிங்களா? ஸோ இது ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது கிடச்ச சேஞ்ச் பேலன்ஸ். அப்புறம் ஒரு காயினும் கிடச்சிது. இந்த காயினில் வந்து 50 பைசான்னு எழுதியிருக்காங்க. 50 பைசா நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இதை வந்து நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். 6 மந்த்ஸுக்கு மேலே நம்ம இந்த கரன்சி வச்சுருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் சொன்னாங்க. ஸோ அதனால் போயிட்டுருக்கேன். பட் இதை தவிர்த்து பெட்டர் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஒரு US டாலர் கார்டுன்னு ஒன்று இருக்குது. US டாலர், USD கார்டு. இது யூஎஸில் யூஸ் பண்ணுற கரன்சி டாலர்ஸ் இல்லையா? ஸோ USD கார்டு நம்ம வாங்கி ஒரு சேஃப்டிக்கு உள்ளே வச்சுக்கிட்டோம்னா, சப்போஸ் நம்ம இந்த அமௌண்ட்டு மிஸ் பண்ணிட்டோம், இப்போ வேலட் எங்கேயோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிக்கலாம். US டாலர் இஸ் அக்செப்டட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஓகே, ஸோ அதனால இந்த கார்டும் நான் ரெடி பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ இதையும் நம்ம என்கேஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் என்னென்னா, மஸ்கட் ஏர்போர்ட்டில் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தது. ஸோ ரொம்ப கம்மி தான், பைசா வாஸ் டெஃபிசிட். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியன்ஸ் கேட்போம்ல, யூ கிவ் மீ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டேன். ஒன்று இம்மீடியட்டாக அந்த ஷாப்பில் இருந்த அந்த ஒரு சின்ன பையன்தான், ஹீ இஸ் மேபி எ சேல்ஸ்மேன், அவனுக்கு பவர் இருக்காதா என்னவோ, அவன் சொன்னான் ஒய் ஷுட் ஐ கிவ் யூ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டான். அப்புறம் தான் யோசிச்சேன், நீங்கள்லாம் ரொம்ப பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கடா அப்படின்னு நினச்சிட்டு அந்த டைமில் இந்த கார்டை எடுத்து அப்படி கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த கார்டு நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஆல் ஆஃப் யூ டேக் கேர். ஓகே, பை பை, ஹாவ் அ நைஸ் டே.